Hi, Namaste. நான் உங்க friend Jaya Srinivasan. Welcome to Veggies Recipe. இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் இல்ல டின்னருக்கும் நம்ம பண்ணிக்கலாம். பாலக் கீரை வச்சு பனீர் ஸ்டஃப் பண்ண ஒரு பராட்டா. கீரை வீட்டுல குழந்தைங்களுக்கு நம்ம எவ்வளவோ கொடுத்து ட்ரை பண்றோம், ஆனா சாப்பிடறது இல்லைன்னா இந்த மெத்தட்ல நீங்க பண்ணி கொடுத்து பாருங்க, கண்டிப்பா உங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட கடைசி வரைக்கும் விடாம நீங்க பாருங்க. அப்போ இதே மாதிரி உங்களால ஈஸியா பண்ணிட முடியும். பாலக் பன்னீர் பராட்டா பண்ணுறதுக்கு பாலக் கீரையை நம்ம ஃபஸ்ட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கீரையை நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியில் அலசி எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணிக்கணும். அந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த பாலக் கீரையை நம்ம ஆட் பண்ணிக்கணும். கீரையை நல்லா சுடு தண்ணிக்குள்ளே அப்படி முங்குற அளவுக்கு நல்லா திருப்பி விடணும். ஒரு நிமிஷம் அந்த ஹாட் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கீரையை உடனே ஒரு வடித்தட்டுக்கு மாற்றிக்கணும். ஃபில்டர் பண்ண கீரையை இமீடியட்டாக ஒரு ஐஸ் வாட்டர் வச்சுருக்கிற ஒரு பவுல்லையோ இல்லை நார்மல் வாட்டர்லேயோ ஆட் பண்ணிடணும். இதனால் அந்த கீரையோட கலர் க்ரீனாக அப்படியே இருக்கும். பச்சை தண்ணியில் இருக்கிற கீரையை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இதை நம்ம இப்போ அரைக்க போகிறோம். கீரை எடுத்து வச்சுருக்கிற மிக்சி ஜாரில் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் ஒரு 4-5 பல்லு பூண்டும் சேர்த்து பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. கலரும் பாருங்கள், நம்ம கரெக்டாக பிளான்ச் பண்ணதுனால நல்லா க்ரீன் கலராக நல்லாயிருக்கு. 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச இந்த பாலக் பியூரி இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிவிடுங்க. பாலக்கீரை பேஸ்ட்டையும் கோதுமை மாவையும் நல்லா கலந்து நல்லா டைட்டான மாவாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி அதிகமாக தேவைப்பட்டதுன்னா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கலந்து ஒரு கை தெளித்து மாவை பிசைஞ்சிடுங்க. மாவு லூஸாக பிசைஞ்சிடாதீங்க, நல்லா டைட்டான மாவை பிசைஞ்சிக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ அது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பன்னீரை நம்ம கையாலே கிரம்பிளும் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு கிரேட்டர் வச்சு கிரேட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு மீடியம் சைஸு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. லைட் கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வதக்கி கொடுங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சியும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் இந்த மாதிரி லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கி கொடுத்துருங்க. அப்புறம் ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு சால்ட்டு, மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மசாலா 1/4 டீஸ்பூன். ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நல்லா நம்ம போட்ட மசாலா எதுவுமே தீயாமல் நல்லா வதக்கி கொடுங்க. க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். க்ரம்பிள் பண்ண பன்னீரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லியும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தி, அதாவது ட்ரை ஃபார்மில் இருக்கிற வெந்தயக்கீரை, இது இப்படி 2 கையாலையும் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடு நல்லா அது ஆறட்டும். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு தடவை மாவை நல்லா பிசைஞ்சிட்டு நமக்கு எந்த சைஸில் பரோட்டா வேணுமோ அது தகுந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு உருண்டை மாவு எடுத்து ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ட்ரை மாவில் நல்லா தொட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா மாவை வந்து டேப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ தேய்க்க ஆரம்பிச்சிடுங்க. எப்பயுமே ஓரங்களை தேய்ச்சிட்டே வரணும், சென்டரில் தேய்க்கக்கூடாது. அப்போ தான் நம்ம வைக்கிற ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் இருக்கும். இந்த அளவுக்கு பராட்டா தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் ஃபில்லிங் வந்து நம்ம சென்டரில் வச்சிடலாம். இப்போ அந்த சுற்றி இருக்கிற மாவை அப்படி லேஸாக அப்படி ஃபில் மாதிரி வச்சுக்கிட்டே வந்து ஒரு பண்டில் மாதிரி பண்ணி எக்ஸ்ட்ரா மாவை கிள்ளி எடுத்து ரவுண்டாக தேய்க்கணும். இந்த மெத்தட் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு ஆலு பராட்டாவில் காமிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து வேறு மெத்தட் காமிக்க போகிறேன். அது வந்து பேக்கெட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க அந்த மெத்தட் நம்ம பார்க்கலாம். இந்த மெத்தட் நீங்கள் ஆலு பராட்டாவில் பாருங்கள். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பராட்டாவை அது கொஞ்சம் பெருசாக நம்ம தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு அதில் வந்து ஃபில்லிங் வச்சுக்கணும். இது ஃபோல்டிங் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதை வந்து பேக்கெட் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இந்த சைடு ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள், அந்த சைடு ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள். சென்டரில் ஸ்டஃபிங் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த 2 எண்டும் இருக்கு இல்லையா, அதையும் வந்து லேஸாக மடித்து விட்டுருங்க. அதையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொடுங்க, ஸ்டஃபிங் வெளியில் வராத அளவுக்கு. இப்போ பார்த்தீங்களா, இது ஒரு பேக்கெட் மாதிரி ஆகிடுச்சா. நம்ம மடித்த ஜாயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நல்லா ஜென்டலாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க, ஓப்பன் ஆகாத அளவுக்கு. இப்போது இது வந்து ஒரு மாவில் நல்லா தொட்டு தேய்ச்சி எடுக்க வேண்டியதான். 2 சைடும் மாவில் ட்ரை மாவில் நல்லா தொட்டு எடுத்துகிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா மாவு வந்து இப்படி டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு இப்படி மெல்லீஸாக ஆனால் ஜென்டலாக தேய்ச்சிக்கிட்டே வாங்க. எப்பயுமே ஓரங்களில் தான் அப்படி தேய்க்கணுமே தவிர சென்டரில் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது.
சென்டரில் உருட்டி தான் விடணும். அப்போ தான் உங்களுக்கு நம்ம உள்ளே வச்சுருக்கிற ஸ்டஃபிங் ஈக்குவலாக எல்லா பக்கமும் வரும். நம்ம அழுத்தம் கொடுத்துட்டோம் சென்டரில் அப்படின்னா எல்லா சைட்ஸ்லேருந்தும் அந்த நம்ம வச்ச ஃபில்லிங்ஸ் வந்து வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள், நான் அப்படியே மெல்லிசாக இந்த அளவுக்கு தேய்ச்சிருக்கேன். இது வந்து ப்ராக்டிஸில் பண்ண நல்லா வந்துடும் நமக்கு. பாருங்கள், அப்படியே பேக்கெட் ஷேப்பில் இருக்குது இல்லையா, அதனால இதை பேக்கெட் பரோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் போட்டு 1 டீஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணி ஒரு பரோட்டாவை ஃபஸ்ட் நம்ம ரவுண்ட் பண்ணோம் இல்லையா, அதை நான் போட்டிருக்கேன். 1 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுருங்க. உரங்களை லேசாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் நல்லா ஈவனாக நல்லா வேகும். 1 டீஸ்பூன் ஆயிலை சேர்த்துருங்க. மேலேயும் 1 டீஸ்பூன் ஆயில் விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கொஞ்சம் எண்ணெய் கூட வேணும். டீஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். கரண்டியால் அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நம்ம மேலே போட்ட நெய்யை திருப்பி போட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. சூப்பரான பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பேக்கெட் பரோட்டாவை போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம அந்த ஃபஸ்ட்டு பரோட்டா பண்ண அதே சேம் மெத்தடில் தான் பண்ணிவிட்டு மேலே கடைசியில் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி. 2 சைடும் வந்து மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். நல்லா டேஸ்டான ஸ்டஃபிங்கோட பரோட்டா சர்விங்க்கு ரெடி. ரெசிபி பார்த்தாச்சு இல்லையா? இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் யூஸ் பண்ணிருக்கிற பன்னீர் வந்து ஹோம்மேட் பன்னீர். நம்ம சேனல்ல டீடைலா எப்படி பண்றது, எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் கொடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. டெய்லி நம்ம இப்படி பீட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.